2020 அவர்கள் பார்வை நாண்டு என்றார்கள். ஆனால் பார்வை அதிகமாக பார்க்கல என்றால் ஊடுருவி பார்க்க கற்றுக் கொடுத்ததா உலகம் மெதுவானது, ஒளி மங்கியது. அந்த இடைவெளியில் உண்மை தானாகவே மேலெழுந்தது. அந்த நின்ற நிலை தண்டனையா அல்லது அனுமதியா? நாம் முன் சொல்வதற்காக வரவில்லை, புரிந்து கொள்ள வந்தோம். 2020 பார்வை வந்தது, தெளிவாக அல்ல, சிதைவாக. அமைப்புகள் நின்றன, நிச்சயங்கள் உடைந்தன. அடுத்த ஆண்டுகள் கத்தவில்லை, சேர்ந்தன. 2021 22 தொட்டது, 23 24 காட்டியதை உணர்ந்தது. அடுக்கடுக்காக உண்மை வேரூன்றியது. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல, உள்ளிருந்து ஒத்திசைவில் இருந்தவர்களாக. ஆனால் ஒரு கேள்வி, இவையெல்லாம் எதற்காக நம்மை தயாராக்கின? அப்போது வந்தது 2025. 9 தீயாய் முடிவல்ல, அமைதியாய் அறுவடை. 9 அழிப்பதில்லை, 9 நிறைவு செய்கிறது. விலகியவை தோல்வியா அல்லது பாடம் முடிந்ததா? உடைந்ததால் அல்ல, முடிந்ததால் விலகின. பாத்திரங்கள் கலந்தன, முகமூடிகள் ஓய்ந்தன, கதைகள் மரியாதையுடன் விலகின. எதுவும் பறிக்கப்படவில்லை, எல்லாம் திரும்பியது. 2025 ஒரே கேள்வியையே கேட்டது. நாம் கண்டதை உள்ளே உட்கொண்டோமா? ஏனெனில் உண்மை கண்கள் உணரத் தொடங்கினால் ஏதோ ஒன்று விலகியே தீரும். அதை விட நாம் தயாரா? இப்போது 2026 வாசலில் நிற்கின்றோம். 10 மீண்டும் 1 மீள ஆரம்பம் அல்ல, புரிதலோடான ஆரம்பம், நினைவோடு பிறக்கும் தொடக்கம். நாம் இனி நட்சத்திரங்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதில்லை. அவை எதை பிரதிபலிக்கின்றன என்பதை கவனிக்கின்றோம். அவை சொல்லவில்லை, இணைக்கின்றன. அந்த சுழற்சியில் எங்கள் பார்வை மாறியது. கண்கள் பார்ப்பதை நிறுத்தி உணரத் தொடங்கின. இந்த புதிய ஆண்டில் நாம் நிச்சயத்தை வேண்டவில்லை, தெளிவை வேண்டுகின்றோம். மெதுவாக, விழிப்புடன், ஒத்திசைவில் நடப்போமாக. வரும் ஆண்டை முன்கணிக்காமல், அது வரும்போது உண்மை கண்களால் உணர தயாராக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.